லிபிட் ப்ரொஃபைல் நம்ம உடம்புல எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறத அளக்கிற ஒரு டெஸ்ட். டோட்டலாக எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது மட்டும் அளக்கலை, அதை பிரித்து கெடுதல் செய்கிற எல்டிஎல், நல்லது செய்கிற ஹெச்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது. எல்டிஎல் இரத்த குழாயில் அடைப்பை உண்டாக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஹெச்டிஎல் ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அந்த லிவர் அதுக்கே திருப்பி எடுத்துகிட்டு போகுது. ரத்தத்தில் இருக்கிற எல்டிஎல் குறையுது, அதனால இது நல்ல கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் இருக்குது, ஆனால் நல்ல கொலஸ்ட்ராலை ஏற்றுறதுக்கு மாத்திரைகள் இல்லை. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டெல்லாம் குறைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொலஸ்ட்ரால் அவங்க சொன்ன உடனே ஃபேட்டு தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் எல்லாருமே ஃபேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம உடம்புக்கு 20% தான் போய் சேருது. மிச்சம் இருக்கிற 80% லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் கொலஸ்ட்ரால் சாப்பிட்றத கம்மி பண்ணிங்கன்னா அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு சுமார் 800லிருந்து 1200 மில்லிகிராம் வரைக்கும் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. லிவர் அதை உற்பத்தி பண்ணுது. கொலஸ்ட்ராலுக்கு இருக்கிற சில வேலைகள் இருக்குது. செல் வாலில் ஹார்மோன் தயாரிக்கிறதுல, விட்டமின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல, பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, இது எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ண பிற்பாடு மிச்சம் இருக்கிற கொலஸ்ட்ராலை தான் நம்ம பிளட்டில் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறோம். அது 200க்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிறத குறைச்சா கூட அந்த லிவர் இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுறதை குறைச்சிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். உணவால் கொலஸ்ட்ரால் ஏறுது அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு உணவு இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்னா அது உணவுக்கு உணவாகவும் பயன்படுது, அதே சமயத்தில் நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு உணவு இருக்கா அப்படின்னா இருக்குது. பல சமயத்தில் உணவால் தான் சில வியாதிகள் வருது, நீங்கள் சாப்பிட்றதுனால தான் கொலஸ்ட்ரால் ஏறுதுங்கிறாங்க. இப்போது நீங்கள் இதை சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் ஏறவும் ஏறாது, ஏறின கொலஸ்ட்ராலை குறைக்கவும் செய்யும் இது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு உணவு ஒரு சரியான உணவு தானே? அப்படிப்பட்ட ஒரு 2 உணவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு உணவு நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பை எடுத்துக்கிறத தடுக்குது. இன்னொரு உணவு நம்ம லிவர் உற்பத்தி பண்ணுற கொலஸ்ட்ராலை குறைக்குது. இந்த 2 உணவை நம்ம எடுத்தோம்னா 2 வகையில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த 2 உணவு என்ன? அந்த உணவில் எந்த காம்பவுண்ட் இந்த வேலையை செய்யும்? எப்படி கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பை எடுத்துக்காமல் தடுக்குது? எப்படி லிவரை கொலஸ்ட்ரால் பண்ண விடாமல் தடுக்குது? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்கள்.